வெல்கம் டு ரிதினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்குல வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு கிலோவுக்கு 3 கிழங்கு இருந்தது. இதில் 2 கிழங்கை தோல் எடுத்துட்டு அலசிட்டு துருவிடலாம். ரேஷன் பச்சரிசிக்கு பதில் சாதாரண அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அழாக்குக்கு கூட அரிசி இருக்கிறதால 2 கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு அழாக்குன்னா 1/2 கிலோ கிழங்கு போதும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசி துருவின கிழங்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்து கிரைண்டரில் நைஸாக அரைச்சிடலாம். மூடிட்டு நைட்டு ஃபுல்லும் புளிக்க வச்சிடலாம். காலையில் மாவு நல்லா புளிச்சிடுச்சு. அரிசி அளந்த கிண்ணத்தால் 1 கிண்ணம் தண்ணி சேர்த்து கரைச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. அரிசி அளந்த கிண்ணத்தால் 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மாவை ஊற்றி கிண்டிடலாம். விஸ்க வச்சு நல்லா கிண்டிடலாம். 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துடலாம். மாவு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கையில் தண்ணியை தொட்டுட்டு மாவில் வச்சு பாருங்கள். கையில் ஒட்டல. மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லெமனை புழிஞ்சி வச்சுருக்கேன். மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். காட்டன் துணியில் மாவை புழிஞ்சிடலாம். எல்லா மாவையும் புழிஞ்சாச்சு. நல்லா காயட்டும். வத்தல் நல்லா காஞ்சிச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துடலாம். தண்ணி தெளித்து எடுத்ததை ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சிடலாம். வத்தல் நல்லா காஞ்சிடுச்சு. சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வத்தலை பொரிச்சிடலாம். நம்மளுடைய முறுமுறுப்பான மரவள்ளி கிழங்கு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதினிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.